ஜும்மாவுடைய நாள்ல ஹுதுபா பிரசங்கத்தையும் அதே போன்று தொழுகையையும் நடத்திய ஜெருசலம் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய தலைமை முஃப்தியாக செயல்படுகிற ஷேக் முகமது ஹுசைன் அவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஜுமா தொழுகை முடிந்த கையோடு கைது செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொல்வதற்கு ஈரான் திட்டமிடுவதாக தங்களுக்கு உளவு தகவல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய மொசாதை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளில் துருக்கிக்கு F-35 விமானங்கள் கிடைப்பது என்பது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடும். எனவே இஸ்ரேலை நீங்க பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு இருக்குது. இஸ்ரேலை நீங்க பாதுகாக்கணும்னா துருக்கிக்கு இதை கொடுத்துடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் சொல்லி இருப்பதாகவும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய பகுதிகள் மீது அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு வார கால முருகல் நிலை இன்றைய நாளில் சற்று தணிந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் திடீரென காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த விமான தாக்குதல்களில் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை என்கிற தகவல்களும் வெளியாக